இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும், இவர்களுக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் அதிபதி இங்கே நீசமாகுது, களத்திரகாரகன் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் நீசமாகிறது. ஒரு மீனராசி பெண்ணே இருந்தாங்க அப்படின்னா திருமணத்துக்கு பின் எப்படி அந்த அம்மா குழந்தைக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரோ குடும்பத்துக்கு கணவனாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிறைய மீனராசி பெண்களுக்கு ஏற்படுவதை நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். இது இவர்களுக்கு நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதனை இவர்கள் பயிற்சி முயற்சியின் மூலம் கையாள வேண்டும். தேவைப்பட்டால் இந்த இடத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு பிரத்யேகமாக செய்வதன் மூலம் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு நிறைய இவர்கள் அவாய்டு பண்ண முடியும். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நாம் எதையெல்லாம் உல்லாசம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் மட்டும், அந்த வட்டத்தை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது அது நமக்கு பாதகமாக அமையும்.